வணக்கம் மக்களை, நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி மாவட்டம் திருப்பட்டூரில் இருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு தான் நம்ம இன்னைக்கு போக போகிறோம். வாங்க கோயிலுக்கு போய் பார்க்கலாம். விடியற் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு ரெடியாகி இப்படி கோயிலுக்கு வந்து சூரிய உதய டைமில் கிளம்புறதும் ஒரு மாதிரி நல்லா தாங்க இருக்குது. நல்லா காத்தோட்டமாக இருக்குது, நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இங்கே திருச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம இப்போ பெரம்பலூர்லேருந்து திருச்சி வழியே தான் போயிட்டு இருந்தோம். இந்த இயற்கை காட்சிகளோட வந்து போகிறதே வந்து பிரமிப்பாக வந்து இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. இந்தமாரி பயணம் வந்து நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம போயிட்டுருக்கோம் கோயிலை நோக்கி. இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்கிற மாரி நம்ம போர்டில் பார்த்தோம். இப்போ அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோயிலுக்கு போயிடுவோம். கோயிலுக்கு பக்கமாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன். திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் செல்லும் வழின்னு சொல்லி போட்டிருக்கு. கோயில் அங்கே பக்கமாக தான் இருக்குங்க. கோயிலுக்கு பக்கமாக வந்துட்டோம். ஒரு வழியாக நம்ம திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துக்கு பக்கமாக வந்துட்டாங்க. இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்தே பக்தர்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து அவங்களோட தலையெழுத்தே மாறிடும் அப்படிங்கிற மாதிரி நிறையா வீடியோலாம் நானும் பார்த்துருந்தேன். இதுமாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது, பூஜைகள் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா பண்ணுறாங்க. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா காலை முதல்ல வந்து கூட்டம் வந்து நிறையா இருக்குது. நெய் தீபம் ஏற்றி வழிபாடு வந்து நடத்திட்டு இருக்காங்க காலையிலேருந்து. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதுதாங்க கோயில் மண்டபம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பழைய மண்டபமாக இருக்குது. இதுக்கான வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மண்டபம்லாம் பாருங்கள், ரொம்ப மோசமாக வந்து செதலமடைகிற நிலமையில் வந்து இருக்குது. சிற்பம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து மேல் சுவரில் வந்து இருக்குது. இந்த சிற்பம் வந்து என்னென்னு தெரியல, ஏதோ ஒரு விலங்குன்னு நினைக்கிறேன். இந்த சுவர் பாருங்கள் எவ்வளோ வந்து பழையதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. இதுவும் புதுப்பிப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோயில் கதவு பார்த்துக்கிங்கன்னா எவ்வளோ ஒரு வேலைப்பாடோடு செஞ்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. சிற்பங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன சிற்பங்கள் வந்து எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து ரொம்ப வியப்பாக இருக்குங்க. இந்தமாரி சிற்பம்லாம் வந்து உயிரோட்டத்தோடு இருக்கிற மாதிரி நிறையா வந்து சிற்பங்கள் இருக்குது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இந்த கோயில் திருப்பணி வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. 10/7/1982 கிருபானந்த வாரியர் அவர்களால் துவங்கி வைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம கோவில் வெளிநடையில் தான் இருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் செய்யப்பட்ட சிற்பங்கள்னு நினைக்கிறேன். அதுக்கான வேலைப்பாடுகள் தான் இதில் இருக்குது. இதை பற்றின சரியான விஷயங்கள் வந்து எனக்கு தெரியலைங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கோயில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதை கொடி கம்பம் வந்து வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்து தேவையான பூஜை பொருட்கள் எல்லாமே வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. கோவிலுக்கு வந்தப்பறம் தாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அங்கே கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடைக்காது. இதை வந்து நம்ம வீடியோ வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை டெலீட் பண்ண வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாதுங்க. கோயில் வெளியிலேருந்து வீடியோ எடுத்திருக்கேன், இவ்வளோ தான். வெளியிலேருந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது உள்ளே. இது வந்து பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கோயிலில் இருக்கிற குளங்க. இதில் வந்து குளித்தா வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில்களோட சிறப்பே வந்து இதுதான், இந்த பிரம்ம தீர்த்தம் தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தற்காலிகமாக வந்து மூடி வைக்கப்பட்டிருக்கு. கோயில் பணிகள் நடைபெறதுனால இதை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது கோயிலுக்குள்ளேருந்து உள்ளே வர மாதிரி பாதைகள் அமைப்பெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா கோவில் தலை விருட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகிழ மரம் தான். இந்த மகிழ மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கோயிலோட தலை விருட்சமே இது தான். மகிழ மரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காற்று வந்து குளுமையாக இருக்கும். இது வந்து இயற்கை சூழலுக்கு ரொம்ப ஒரு உகந்த மரமாக வந்து இருக்குது. ஆனால் இதை தான் வந்து இங்கே தலை விருட்சமாக வந்து வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி பறந்து விரிஞ்சு போயிருக்கு. இதுக்கு கீழே கம்பிகள்லாம் அமைச்சு பண்ணி இங்கே உட்கார்ற மாரி வந்து இடவசதிலாம் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய மரங்கள் வந்து வச்சுருக்காங்க. பக்தர்கள் வந்து அமர்ந்து உட்கார மாதிரி நிறைய ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எருக்கஞ்செடி இருக்குது குளத்தை சுற்றி. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாமரம் இருக்குது. இந்தமாதிரி நிறையா மரங்கள் வந்து வச்சுருக்காங்க. தோட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன் சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கு. இது வந்து பிற்காலத்தில் செஞ்சதாக இருக்கலாம், இல்லை முன்னாடியே செஞ்சதா என்னன்னு சொல்லி அதை பற்றின விஷயங்கள் வந்து தெரியல. ஆனால் அந்தமாரி மீன் சின்னம் வந்து பதிக்கப்பட்டிருக்கு. ஒரு பூங்கா அமைப்போட வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகவும் சிறப்பாக வந்து ஏற்பாடுகள் வந்து பண்ணியிருக்காங்க. புல்வெளிகள்லாம் வந்து புல் தரைகள் வந்து அமைச்சு பண்ணி இந்த மரத்தை சுற்றி பக்தர்கள் வந்து அமர்ந்து இலைப்பாடுற மாரி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நந்தியாவட்டை செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூக்கள் இருக்குது. ஆனால் அது வந்து மணமில்லா பூக்கள் தான் வந்து இதில் இருக்குது. இது கோயிலை சுற்றி வந்து வச்சுருக்காங்கங்க. இதுதான் வரலாற்று சிறப்பு மிக்க கோயிலுங்க. இந்த கோயில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வல்வில் ஓரியால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாரி ராஜராஜ சோழனால் வியக்கப்பட்டு இதோட வடிவமைப்பை வச்சு தான் தஞ்சை பெரிய கோயிலே கட்டினாங்க அப்படிங்கிற மாரிலாம் வந்து வரலாறுகள் வந்து சொல்லுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது ஒரு வாய்வழி விஷயமாக தான் சொல்கிறாங்க. இது வந்து பராமரிப்பு எதுவும் இல்லாமல் இப்போ வந்து தனித்து விடப்பட்டிருக்கு. இதுக்கான ஏற்பாடுகள்லாம் எதுவும் பண்ணல. கொஞ்சம் வந்து பூச்சி வேலைகள் மட்டும் செஞ்சு வச்சுருக்காங்க.
இதில் வந்து பார்த்திங்கன்னா சிற்பங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுண்ணாம்பு கற்களால் வந்து கட்டியிருக்காங்க. சுண்ணாம்பு பாறையில் வந்து செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே வந்து சிதலடைஞ்சு போயிருக்கு. ஆனால் சிதலடைஞ்சு இருந்தாலும் அதோடய வடிவமைப்பு வந்து இன்னும் மாறாமையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த கலை நுட்பங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்க்குறவர்களை வந்து கவரும் வகையில் வந்து இருக்குது. அதோடய வடிவமைப்பு வந்து பாருங்கள். அந்த சிற்பங்கள்லாம் வந்து உயிரோட்டமாக இருக்கிற மாதிரி நிறையா சிலைகள் வந்து இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிலைகள்லாம் வந்து தத்ரூபமாக அப்படியே வடிவமைச்சிருக்காங்க. அந்த காலத்தில் எவ்வளவோ வந்து கஷ்டப்பட்டு இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் நம்ம இதெல்லாம் வந்து பராமரிக்காமல் வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரம்மாவுக்காக கோயில் அப்படிங்கிறதுனால பிரம்மா வடிவமைப்புன்னு நினைக்கிறேன் இது. அதை பற்றி சரியாக தெரியலைங்க. வரலாற்று ஆசிரியர்கள் அந்தமாரி இருக்கிறவங்க வந்து சரியாக சொல்லுவாங்க. ஆனால் அதை பாருங்கள், அந்த சிலை வந்து எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அந்த மேலே பாருங்கள், அந்த தலைக்கு மேலே அந்த முடி இருக்கிற மாரி அந்த வடிவமைப்பெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தூண்கள், சிற்பங்கள், சின்ன சின்ன சிற்பங்கள் அதுலேயும் செஞ்சுருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கற்களால் செஞ்சுருக்காங்க. சின்ன சின்ன சிற்பங்கள் எல்லாமே. இந்த வடிவமைப்பு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் வந்து இதை சரியாக வந்து பராமரிக்கலன்னு சொல்ல முடியாது. இது வந்து சுண்ணாம்பு கற்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது நமக்கு அதை பற்றி சரியாக தெரியலைங்க. ஆனால் வந்து இது நல்லாயிருக்கு, அழகாக இருக்குது. ஆனால் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் இந்த எலி வந்து தன்னோட வேலையை காமிச்சு வச்சுது. இங்கே கூட எலி வங்கு பறித்து வச்சிருச்சு. ஆனால் நல்லா இருக்குங்க. அந்த டிசைன்லாம் நல்லா இருக்குது. சின்ன சின்ன பொம்மைலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தத்ரூபமாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அது நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குதுங்க. அந்தமாரி ரொம்ப தத்ரூபமாக இருக்குது, அழகாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா இதை வந்து தவற விட்டுறாதீங்க. இந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சிலைகளும் வந்து பாருங்கள். இது எவ்வளோ நல்லா இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா ஆவணப்படுத்தி வச்சுருந்துருக்கலாம். ஆவணப்படுத்தி வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதனோட சிறப்புகளை வந்து நம்ம ஒரு பெயர் பலகையிலையோ ஏதோ ஒன்றில் பதிவிட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து அதோட தகவல்கள் வந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை பற்றின தகவல்கள் வந்து இதில் எதுவுமே இல்லை. இந்த மண்டபம் மட்டும்தான் சிதலடைஞ்சு போய் கிடக்குது. பாதி உடஞ்சிச்சு பாருங்கள் அந்த சிற்பம்லாம். ஆனால் எல்லாமே வடிவமைப்பு எல்லாமே நல்லாயிருக்கு. பாறையில் வந்து வடிவமைச்சு செஞ்சுருக்காங்க. அந்த எழுத்துக்கள், அந்த சிற்பங்கள், இந்த வடிவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. பாறை பாருங்கள் எப்படி சிதலடைஞ்சு போயிருக்குன்ட்டு. அதோட ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சு. அதனால் இது வந்து சிதலடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். வீடியோவில் வந்து உங்களுக்கு சரியாக தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் நேரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட வடிவமைப்பு வந்து ரொம்ப வியப்பூட்டும் வகையில் வந்து இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த சிலைகள் வடிவம்லாம். பிரம்மா அமைப்பு, 3 தலை இருக்கிற மாதிரி அந்த மாதிரி நிறையா சிற்பங்கள் வந்து நிறையா செஞ்சுருக்காங்க இதில். இந்த நந்தி சிலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காலத்தில் வந்து மாடுகள் வந்து எந்த அமைப்போடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தத்ரூபமாக அப்படியே வந்து செதுக்கியிருக்காங்க. இந்த சிற்பம் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து உயிரோடு இருக்கிற மாதிரியே வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதோட கால்கள் மடங்கின நிலைமையில் எப்படி இருக்கும் எல்லாமே வந்து இதில் இருக்குது. கால் மடங்கின நிலைமையில் கீழே உட்காந்துருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வடிவமைப்பு பாருங்கள். ஒரு சில இடங்களில் இந்தமாரி இருக்கிறதுலாம் ஆனால் இதில் அந்த வடிவமைப்போடு கொடுத்துருக்காங்க. இதோட கண் வந்து பாருங்கள், நம்ம கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தோம்னா இது வந்து நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்தளவுக்கு நல்லா இருக்குது. இந்த வடிவமைப்பு எல்லாமே பாருங்கள், எல்லாமே வந்து தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க. அந்த கழுத்து எப்படி இருக்கும், காளைக்கு அந்த மேலே அந்த திமில் எப்படி இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலேருந்து ரைட் சைடு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் பாருங்கள். அதேமாரி அந்த காலத்து எழுத்துக்கள் வந்து நிறையா இருக்குது. அதில் வந்து சிமெண்ட்டை பூசி வச்சுருக்காங்க. இது வந்து சரியாக பாதுகாப்பு பண்ணியிருக்காங்களா இல்லை இது ஆவணப்படுத்தியிருக்காங்களான்னு சொல்லி சுத்தமாக தெரியல. ஆனால் பழைய கால எழுத்துக்கள் எல்லாம் இருக்குது. இது பட்டா யார் வந்து இதை யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்லாம் இதில் வந்து பொறிச்சிருக்காங்க. அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து இதில் இருக்குது. இந்த எழுத்து எல்லாமே வந்து இருக்குது. ஆனால் இது ஆவணப்படுத்தியிருக்காங்களா ஆவணப்படுத்தலையா அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துச்சா நடக்கலை என்னன்னு சொல்லி தெரியல. ஆனால் இது வந்து ஒரு சிறந்த பொக்கிஷமாக வந்து இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இது வந்து முழுமையாக சிதலமடைகிறதுக்குள்ளே இதை வந்து பார்த்துருங்க. ஒரு தடவை திருச்சி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோயிலை மிஸ் பண்ணாதீங்க. எதிர்காலத்தில் வேறு ஒரு கோயிலுக்கு போகிற வாய்ப்பு நேரமும் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அந்த கோயிலை பற்றி நம்ம காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கை விவசாயம் பற்றின தகவல்கள் வந்து நிறையா இருக்குது. இயற்கை விவசாயம், இயற்கை வாழ்வியல் பற்றின தகவல்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.